வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விருந்தோம்பல் என்பது வெறும் உபசரிப்பு மட்டுமல்ல, அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கிய பண்பாகவும் இருக்கிறது. விருந்தோம்பல் என்பது வெறும் உபசரிப்பு மட்டுமல்ல, அது அன்பின் வெளிப்பாடாகவும் கிறிஸ்தவ வாழ்வின் பண்பாகவும் இருக்கிறது. எனவே இந்த விருந்தோம்பல் பண்பை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்வாக்க அருள் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே நாம் ஜெபிக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறோம். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் விருந்தினர்களை கடவுளாக பாவித்து விருந்து கொடுத்த காலம் மாறிப்போய் இன்று விருந்தினர்களை பார்த்தாலே தெரித்து ஓடக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு முக்கிய பண்பு விருந்தோம்பலாக இருக்கிறது. எனவே தான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறை திருவசனம் 13 அழகாக சொல்கிறார், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு செல்கின்ற போது அந்த வீட்டினர்கள் நமக்கு விருந்து உபசரிக்கும் முறையை கண்டு அவர்கள் எப்படிப்பட்ட உள்ளத்தினர் என்பது நிச்சயமாக நாம் அனுபவித்திருப்போம். அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த மனிதர்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவே மாட்டோம். அப்படி மறக்கப்பட முடியாத ஒரு நபராக கருதப்படுபவர் கலைவாணர் என்எஸ்கே என்று சொல்லப்படுகிறது. ஏன் இவரை இவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், விருந்தோம்பல் என்ற பண்புக்கு சொந்தக்காரராக இவர் வாழ்ந்திருக்கிறார். இவர் வீட்டிற்கு யார் சென்றாலும், பசியோடு யார் வந்தாலும் அவரை உள் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாக இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒரு முறை அவர் இரவு நேரத்தில் தனது நிகழ்ச்சியை முடித்துவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார். வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 30 விவசாயிகள் இரவு நேரத்தில் தன்னுடைய தோள்களில் மண்வெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த கலைவாணர் இவர் பார்க்கிறார், ஏன் இரவு நேரத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த விவசாயிகள் இவ்வாறு சொன்னார்களாம், எங்களை ஒருவர் வேலை தருவதாக சொல்லி அழைத்து சென்றார், ஆனால் இறுதி நேரத்தில் வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார். எங்களுடைய கையில் பணமும் இல்லை, நாங்கள் பசியோடு இருக்கிறோம். எனவே எங்கள் வீட்டிற்கு இரவு நேரம் ஆனாலும் நடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்களாம். அப்பொழுது இந்த கலைவாணர் என்ன செய்கிறார் என்றால், தனது டிரைவரையும் தன்னோடு பயணித்த மற்றொரு நபரையும் பக்கத்து ஊரில் போய் எங்கே கடை இருந்தாலும் இவர்களுக்கு உணவு வாங்கி கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். அவர்களும் ஒரு சில மணி நேரங்களில் உணவு வாங்கி கொண்டு வருகிறார்கள். 30 பேருக்கு வயிறார உணவு கொடுக்கின்றார். தன் கையிலிருந்த பணத்தையும் கூட எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து நிறைவான முறையில் அனுப்பக்கூடியவராக இருக்கின்றார். எனவே தான் இந்த கலைவாணரை இன்றைக்கும் கூட பல மக்களால் மறக்கப்பட முடியாத ஒரு நபராகவே பார்க்கப்படுகிறது. ஏன் நம்முடைய திரைப்பட நடிகர் விஜயகாந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் உயிரோடு வாழ்ந்தபோது அவரை பற்றி தவறாக பேசிய மனிதர்களெல்லாம் அவர் இறந்த பிறகு இன்றைக்கும் புகழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்றால், நிச்சயமாக இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு திரைப்பட அசிஸ்டண்டாக இருந்தாலும் கூட அவருக்கும் வயிறார தான்
உண்ணக்கூடிய உணவு, அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே உணவு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல மனதோடு செயல்பட்டதால் தான் இன்றைக்கும் அவரும் போற்றப்படக்கூடிய ஒரு மாமனிதராக இருக்கின்றார். எனவே விருந்தோம்பல் செய்யக்கூடிய மனிதர்களை, அதிலும் குறிப்பாக பசியோடு போகக்கூடிய மனிதனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய எந்த மனிதரையும் நிச்சயமாக மறக்கப்பட முடியாத ஒரு மனிதராகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய வழிபாடு நமக்கு ஆழமாக சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அதற்கு உதவியாக முதல் வாசகம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். இயேசு முதலாவது அழகாக பேசக்கூடியவராக இருக்கிறார். அன்பு காட்டுங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகில் உயர்வாக பேசப்படக்கூடிய பல பண்புகளில் உயர்ந்த பண்பு அன்பாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு அன்பை பற்றி எல்லா சமயங்களும் பேசுகிறது. அன்பை பற்றி நிறைய கவிதைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அன்பை பற்றி நிறைய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் கூட இன்றைக்கு அன்பு என்பதற்கு பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு விவிலியத்தில் நிறைய நற்பண்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நிறைய நற்பண்புகள் எதிலிருந்து வெளிவருகின்றன என்றால் நிச்சயமாக அது அன்பிலிருந்து வெளிவருகிறது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அதிகாரம் 3 அழகாக சொல்லுவார், நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி அதற்கு செய்ய பரிவு, இரக்க, நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இறுதியாக 14 வசனம் அழகாக சொல்வார், இவை அனைத்திற்கு மேலாக அன்பையை கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புகளே, அன்போடு இருக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அன்புல நிச்சயமாக விவிலியத்தை பொறுத்தல 3 நிலையில் பிரிக்கப்படுகிறது. கடவுள் அன்பு, நம்மை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. அதில் முதன்மையான அன்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை அன்பு செய்யக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். கடவுளுடைய இடத்துல யாரையும் வைத்து பார்க்கக்கூடாது. அது சீடத்துவ பண்பு அல்ல. கடவுளுடைய இடத்துல கடவுள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இயேசு நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், பல்வேறு அரசியல்வாதிகளையும் பல்வேறு நடிகர்களையும் பல்வேறு விளையாட்டு வீரர்களையும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அது கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் தவறான செயல்பாடு என்பதை ஆண்டவராகிய இயேசு தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார். நம்ம லூக்கா நற்செய்தியில் தெளிவாக பார்க்க முடியும். இயேசுவை பின்பற்ற விரும்பிய 2-3 நபர்களை அழகாக சொல்லப்படுகிறது. முதல்ல ஒரு மனிதன் வருகிறார். இயேசுவே, நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது என்னை பின்பற்றி வாரும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அந்த மனிதன் சொல்லும், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கிறாரு, நீ என்னுடைய சீடனாக இருப்பதற்கு தகுதி இல்லை, என் சீடனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. மீண்டுமாக இன்னொரு நபர் வரக்கூடியவராக இருக்கிறார். என் வீட்டில் அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொல்கின்ற போது அவரையும் பார்த்து என் சீடராக இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே நிலையில் நீங்கள் யோவான் நற்செய்தியில் அந்த முதல் அதிகாரத்தில் 4 சீடர்களை ஆண்டவர் இயேசு அழைக்கக்கூடிய நிகழ்வு கொடுக்கப்படுகிறது. முதலாவது பேதுரு, அவருடைய சகோதரரை ஆண்டவரை கடவுள் அழைப்பார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன அடுத்த நொடியிலே இயேசு என்ன செய்வாங்க, பின்பற்றுவார்கள். அதே போல யோவானும் அவருடைய சகோதரர் யாக்கோபும் தந்தை செபதேயோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பார்கள், தந்தையோடு உடனிருப்பார்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த உடனே தந்தையை விட்டுவிட்டு அந்த வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். என் அன்புகளே, உண்மையிலே இயேசுவின் சீடன் என்பவன் எதை குறிக்கிறது என்றால், தன் வாழ்க்கையில் முதன்மையான அன்பு கடவுளுக்கு மட்டும் உரியதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அழகாக சொல்லுவார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும், கடவுளுக்குரிய அன்பை கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய தாய் தந்தை கடவுளை போன்றவர்கள் என்று சொல்லுவார்கள். அதுவும் கூட தவறாகத்தான் பார்க்கப்படுகிறது. தாய் தந்தை நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள், ஆனால் கடவுள் நிலையில் வைத்து கடவுளுக்குரிய அன்பை அவர்களுக்கு ஒருபோதும் கொடுத்தலாகாது என்பதைத்தான் இங்கு ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்ற செய்தியாக இருக்கிறது. தாய் தந்தையை மதித்து நட என்று 10 கட்டளைகளில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் கூட அதை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கடவுளுக்குரிய இடத்தை வேறு எந்த நபருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இயேசு இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய முதல் செய்தியாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கடவுள் முதன்மையான நபராக இருக்க வேண்டும். கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பது முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய பணியாளர்களை, ஆண்டவரின் உறவில் இருக்கக்கூடிய மக்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு இரண்டாவது செய்தியாக நமக்கு தரப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பணிக்காக அனுப்பக்கூடிய நிகழ்வானது கொடுக்கப்படுகின்றது. இருவராக அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக பணி வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை வெளிப்படையாக இயேசு பேசக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் சீடராக இருக்குன்னா வாழ்க்கையில் சிலுவையை சுமக்கணும் என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லக்கூடிய சிலுவை என்பது அதற்கு முந்தின பகுதியோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்றால் நிராகரிப்பு தான் சிலுவையாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், நீங்கள் எந்த ஊருக்குள்ளாக போனாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஊர்லேயே உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு வாருங்கள். நிச்சயமாக சீடத்துவ வாழ்வுக்கு நிராகரிப்பு உண்டு என்று தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்ப என்னை நிராகரித்து விட்டார்கள் என்பதற்காக நான் கடவுளுடைய பணியை ஆற்றாமல் இருக்க முடியாது. கடவுள் அதற்குரிய பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சிலுவையை சுமங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். நிராகரிப்பை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மக்கள் உங்களை நிராகரிக்கலாம், ஆனால் உங்களை அழைத்த கடவுளை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஆழமான செய்தியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே தான் போன வாரத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவரை கடவுள் சீடர்களுக்கு தைரியம் ஊட்டியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு வாசகத்தில் அடுத்த ஒரு படியாக சொல்லுகிறார், உங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டால், எனது பணிக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அது என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். என்னை ஏற்றுக்கொள்வது என்னை அனுப்பிய கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் என்று சொல்லுகிறார். அதில் தான் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் இறைவாக்கினர் என்பதால் அந்த ஏற்றுக்கொண்டால் இறைவாக்கினருக்குரிய பண்பு நலன்கள் கைமாறு உங்களுக்கு ஆண்டவரை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினருக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா ஒரே வரியில் சொல்லலாம், இறைவாக்கினரை ஆண்டவரை கடவுள் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. எலியா இறைவாக்கினரை எடுத்துக்கொள்ளுங்கள், காகத்தின் வழியாக உணவு கொடுத்து பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார். போன வாரம் நம்ம வாசித்தோம், எரேமியா புத்தகத்தில் அவர் பயந்து போன நிலையில் இருக்கின்ற போது ஆண்டவரை கடவுள் வலிமை மிக்க வீரனை போல கடவுள் அந்த இறைவாக்கினர்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சூனேம் நகர் பெண், அந்த பெயர் குறிப்பிடப்படலை. அதே போல் நற்செய்தியில் சமாரியன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. சமாரியன் பெயர்
கொடுக்க. இப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்படாத நிலையில் ஏன் இருக்கு? அந்த இடத்துல என்னை உங்களை வைத்து பார்க்க வேண்டும் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். அப்போ இந்த சூனேம் நகர் பெண் எலிசா இறைவாக்கினரை ஆண்டவரின் அடியார், அவர் ஒரு புனிதர் என்ற நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ நல்லா எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்? தனது வீட்டில் மாடி அறையில் அவருக்குன்னு ஒரு அருமையான அறையை ஒதுக்கி கொடுக்கிறார். அருமையான ஒரு படுக்கை தயார் செய்து கொடுக்கின்றார். அருமையான உணவுகளை பரிமாறக்கூடியவராக இருக்கிறார். அருமையான விளக்கை ஏற்றி வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது அந்த சூனேம் நகர அந்த பெண், பணக்கார பெண், அந்த எலிசா இறைவாக்கினருக்கு செய்த ஒரு விருந்தோம்பலாக பார்க்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணுக்கு 3 நிலையில் இறைவாக்கினருக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்றது என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்தில் அவளுக்கு என்ன ஒரு குறைபாடுனா, குழந்தை பேரு இல்லாத நிலை. அப்போ இதை அறிகின்றார். எனவே ஆண்டவராய் கடவுளத்தில் இந்த பெண்ணுக்காக இறைவேண்டல் செய்கிறார். அடுத்த ஆண்டு இதே நாளில் நீ ஒரு குழந்தையோடு தாங்கி நிற்பாய் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே 4வது அதிகாரத்தில் 32வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது. திடீரென்று குழந்தை உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய் விடுகிறது. இந்த செய்தியை கேட்டு மீண்டும் எலிசா இறைவாக்கினர் அங்கு வருகிறார். அந்த குழந்தைய தனது மடியில் போட்டு 7 முறை அந்த குழந்தை மீது தும்முகிறார். அந்த குழந்தை மீண்டுமாக உயிரோடு பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசா காலத்தில் பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த எலிசா இறைவாக்கினர் அந்த பெண்ணை மட்டும் அழைத்து, நீ இங்கே இருக்காத, பக்கத்து நாட்டுக்கு போ, அங்கு உனக்கு எல்லா வளமும் கிடைக்கும், இங்கு பஞ்சம் வரப்போகிறது என்று முன்னறிவிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி இறைவாக்கினர் என்ற நிலையில் அந்த சூனேம் என்ற பெண் அந்த எலிசா இறைவாக்கினரை ஏற்றுக்கொண்டதால், எப்படி இறைவாக்கினரை ஆண்டவரை கடவுள் கைவிடாத நிலையில் காத்தாரோ, அந்த பெண்ணையும் எல்லா சூழ்நிலையிலும் காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய பணிக்காக வரக்கூடிய நபர்களை நாம் எந்த நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய தேவைகளை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய திருச்சனுடைய ஒழுங்குமுறைகளை படிச்சிருப்போம். நம்முடைய மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று நாம் படித்திருக்கிறோம். இன்று நான் கூறுவது, உங்களால் உதவி செய்யலைனாலும் ஒவ்வொருத்தரும் செய்யாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா இன்னைக்கு பல நேரங்களில் பல அருள் பணியாளர்களும் பல துறவரத்தாரும் மக்களால் வரக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு கடவுளோடு அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக அது அவருடைய மனதை காயப்படுத்தும். இந்த மக்களுக்காக நான் பணி செய்கிறேன், இந்த மக்கள் என்னை நிராகரிக்கிறார்களே, என்னை பற்றி தவறாக பேசுகிறார்களே என்று சொல்லுகின்ற போது இந்த குரலுக்கு கடவுள் விடை கொடுப்பார். எனவே எப்படி அந்த சூனேம் நகர பெண் அந்த எலிசா இறைவாக்கினரை கடவுளுடைய பணியாளர் என்ற நிலையில், கடவுளுடைய அடியார் என்ற நிலையில், கடவுளுடைய புனிதர் என்ற நிலையில் ஏற்றுக்கொண்டு உபசரித்து விருந்தோம்பல் செய்தாரோ, அதுபோல விருந்தோம்பல் செய்ய முயற்சி செய்வோம். அது முடியலை என்றால் அமைதியாக இருப்பது நல்லதாக தென்படும் என்பதை என்னுடைய ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. எனவே விருந்தோம்பல் என்பது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை சீடர்களுக்கு சொல்லுகின்ற போது அவர் தன்னுடைய அந்த பழைய கால வாழ்வை அவர் அசை போட்டு பார்த்திருப்பார். எப்படி என்றால், நான் பல நேரங்களில் சோர்வடைகின்ற போது இயேசு போன வீடு எது என்றால் லாசர், மார்த்தா, மரியா வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் என்னை எப்படியெல்லாம் உபசரித்தார்கள். எனவே தான் ஆண்டவரை கடவுள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட குடும்பமாக அது பார்க்கப்பட்டது.
தனக்கு விருந்தோம்பல் கொடுத்த அந்த குடும்பத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்ட போது ஆண்டவரை இயேசு லாசரை என்ன செய்கிறாரு? உயிர்த்தெழச் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு பல வீடுகளுக்கு உணவருந்த சென்றபோது அங்கே விருந்தோம்பல் இருந்தது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க கால கிறிஸ்தவ நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது இவ்வளவு நிலையாக நிலைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்றைக்கு நல்ல உள்ளங்கள் இறை பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு விருந்தோம்பல் செய்யக்கூடிய நிலை என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். தொடக்க கால திரு அவையில் ஆலயங்கள் என்பதெல்லாம் கிடையாது. கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கான்ஸ்டான்டின் நோபில் என்பவர் கிறிஸ்தவராக மாறிய பிறகுதான் ஆலயம் கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அரசு முறையில் ஆலயம் கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக என்ன நடந்ததுன்னா, இந்த இயேசுடைய பணியார்கள் எந்த வீட்டிற்கெல்லாம் போகிறாங்களோ அந்த வீடு தான் ஆலயமாக இருந்தது. யாரெல்லாம் இந்த இறை பணியார்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய இல்லம் ஆலயமாக பார்க்கப்பட்டது. அங்கு இயேசுடைய இறுதி ராவுணவு திருப்பலியானது கொண்டாடப்பட்டது. அங்கு இறைவேண்டல் செய்யப்பட்டது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். பேதுருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துதர் பணிகள் நூல் அதிகாரம் 9 யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. இரக்க செயல்கள் புரிவதில் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். விருந்தோம்பல்ல முற்றிலும் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த செய்தி பேதுருவுக்கு கேள்விப்படுகிறார். உடனே பேதுரு அங்கு சென்று அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். அதே போல பவுலுடைய வாழ்க்கையில் அந்த பவுலுக்கு விருந்தோம்பல் கொடுத்த ஒரு தம்பதியினரும் அக்கிலா பிரிஸ்கிலா இந்த தம்பதியரை ஆழமாக சொல்லுவார்கள். பவுலுடைய வாழ்க்கையில் நெருங்கிய நிலையிலிருந்து பவுலுக்கு விருந்தோம்பல் செய்து கொடுத்தார்கள் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். எனவே தான் பவுல் ஒரு சில இடங்களில் இவர்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருப்பார். எனவே விருந்தோம்பல் என்பது நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது. இறை பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை கடவுள் ஏழை எளிய மக்களிடத்திலும் வாழக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வீடுகளில் அழகாக வாசுவோம், ஏழைகளுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். இன்றைக்கு வாசகத்தில் நீங்கள் இவர்கள் என் சீடர் என்பதால் அவருக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்து பாருங்கள். ஆண்டவரை கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வை நிறை வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே 2 காரியங்கள். இயேசுடைய சீடராக நானும் நீங்கள் வாழ்வதற்கு நம்முடைய அன்பு, முதன்மையான அன்பு யாரை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை மட்டும் நோக்கியதாக இருக்கிறது. கடவுளுடைய இடத்துல யாரையும் வைத்து பார்க்காமல் கடவுளை மட்டுமே நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். 2வது, கடவுளுக்கு பணியை ஆற்றக்கூடிய பணியாளர்களை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்வோம். ஒரு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் அன்போடு அந்த தவற்றை சுட்டி காட்டுங்கள். ஒருவேளை தவற்றிலிருந்து வெளிவர அவர் மறுக்கிறார் என்றால் அந்த தவற்றிலிருந்து வெளிவருவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரை கடவுள் அவருக்கு நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அதை விடுத்து பணியாளர்களை பற்றி தவறாக பேசுவது என்பது கடவுளுக்கு உகந்த காரியம் அல்ல, அது விருந்தோம்பலுக்குரிய காரியம் அல்ல என்பதை இயேசு இங்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போல நம்மை நோக்கி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற விருந்தோம்பலை செய்ய கடமைப்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர்